தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். பாடலை நாம் எல்லாருமாய் சேர்ந்து நாம் பாடுவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சய செய்து முடிப்பீங்க. 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 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்காலை நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சய செய்து முடிப்பீங்க. 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 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனிதரல. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனிதரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சய செய்து முடிப்பீங்க. 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 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சய செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சய செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத குறையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத குறையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத தடையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத தடையின்றி செய்ய முடிப்பீங்க. நீங்க செய்ய
செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்ல. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்ல. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக செய்கிற தேவன் அவர், நமக்காய் நிறைவேற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அதை நிச்சயம் செய்வார், அதை நிச்சயம் செய்வார். அவர் செய்வதை தடுப்பவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் எதை நினைக்கிறாரோ அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு விரோதமாக யோசிக்கலாம், எத்தனையோ பேர் அதற்கு விரோதமாக திட்டங்கள் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த தேவன் நினைத்ததை அவர் நிச்சயம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் இந்த காலை வேளையில் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் ஒரு நிறைவேற்றுகிற தேவனாய்
தேவன் என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை வைத்தார். அதை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். அதை கேட்டு நாம் தொடர்ந்து நாம் ஆராதனையிலே கடந்து செல்வோம். இட்ஸ் a God who fulfills. அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எதை நிறைவேற்றுவார்? தம்முடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். He is a God who fulfills his purpose in our lives. அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆதியாகமம் அதனுடைய 41வது அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஜெனசிஸ் சாப்டர் 41 and verse 51, இந்த யோசேப்பு அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு, என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். Joseph called the name of the firstborn Manasseh, for God said, He hath made me forget all my toil and all my father's house. என்னுடைய வருத்தம் யாவையும் என்னுடைய தகப்பன் வீட்டையும் தேவன் மறக்க பண்ணினார். முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இதை நிறைவேற்றும் போது என்ன செய்கிறார்னா, நம்முடைய கடந்த காலத்தை, நம்முடைய கடந்த கால அனுபவங்களை மறக்க பண்ணுகிறார். He makes us forget the past, or he removes or erases the past from us. அந்த பழைய அந்த சில காரியங்களை நம்மை விட்டு நீக்குகிறார். பாருங்க, யோசேப்பு இப்போ அரண்மனை வாழ்க்கைக்கு வந்துட்டான். இப்போ சிறைச்சாலையின் அனுபவம் இல்லை, அரண்மனை வாழ்க்கையில் இருக்கிறான். 7 ஆண்டு தானியங்கள் மிகுதியாய் விளைகிற நாட்களிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தானியம் மிகுதியாய் விளையுது, அதை களஞ்சியங்களில் சேர்த்து கொண்டு இருக்கிறான். இந்த காரியங்கள்லாம் நடக்குது. கர்த்தர் அவனை உயர்த்தி அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி அந்த நோக்கத்துக்கு நேராக அவனை நடத்தி கொண்டு இருக்கிற காலம் இது. ஆனால் இப்போது அவனுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி, இந்த குடும்பத்திலே அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டு இப்போ அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார், என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார். இப்போ நான் இப்படியா நினைக்கிறேன், கர்த்தருடைய நோக்கத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த நோக்கத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு கடந்த காலம் புதைந்திருக்கிறது. There is a past that Joseph could not forget. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கடந்த காலத்தின் அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை தேவன் மறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்னைக்கு கூட நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய அவருடைய நோக்கத்துக்கு நேராக தான் நம்ம நடத்தி கொண்டு போகிறார். அந்த நோக்கத்தில் பாதையில் தான் நம்ம நடத்துகிறார். நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு கூட இருக்கலாம். ஆனாலும் ஒரு கடந்த காலத்தின் அனுபவம் மறக்காமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி உன்னுடைய கடந்த காலத்தை மறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. You don't need to carry that past with you. அது உனக்கு வேண்டாம், அது வேண்டாம். இதுக்கு அடுத்த வசனம் இம்மீடியட்டாக என்ன சொல்லுது? 41வது அதிகாரம் ஆதியாகமம் அதனுடைய 52வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். God has caused me to be fruitful. இது முன்னாடி அவன் இருந்த தேசத்தில் எப்படின்னா விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. தேவ நோக்கத்தில் இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். எல்லாம் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவனை கொண்டு நிற்க வேண்டிய நிலைமையில் நிறுத்திட்டார். ஆனால் அவன் தேசத்தில் எப்போ கனி தந்தான் அப்படின்னா அதற்கு முன்பாக மறக்க பண்ணுகிற அனுபவம் அவன் வாழ்க்கையில் வர வேண்டியதாக இருந்துச்சு.
ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். சிலவற்றை நாம் விடாமல் வைத்து கொண்டு இருக்கும்போது, தேவ நோக்கத்திலே நம்மை நடத்தி கொண்டிருந்தாலும் நம்மளால் கனி தர முடியாது. இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவர் அதை மறக்க பண்ணுகிறார். வாட் எவர் பி தட், God says this morning will make you forget it. I will raise the past. அந்த பழைய கடந்த கால, ஒருவேளை அது சில may not be very pleasant, can be very hurting. அது ஒரு ரொம்ப நல்ல சம்பவமாக இருக்காது, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற. என்னதான் நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வந்தாலும் இருந்தாலும் சில வேளைகளில் எல்லாம் அப்படி இருந்துச்சு, ஆனால் அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பழையவைகளை பேசுகிறவர்களாக தான் இருக்கோம். நான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்க பண்ணுவேன், நான் உன்னை மறக்க பண்ணுவேன். ஏன் மறக்க பண்ணுவேன்னா, என் நோக்கத்தை உன் வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு அதை தடைய நான் விட மாட்டேன். I will make you forget and I will make you fruitful in the land. Hallelujah. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் அதனுடைய 50வது அதிகாரம் 20வது வசனம். Genesis chapter 50 and verse 20. ஆதியாகமம் 50 அதனுடைய 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணார். But as for you, he thought evil against me, but God meant it unto good. இப்போ ரெண்டாவதாக தேவன் என்ன சொல்கிறாரு, God fulfills his probity in our lives. அது எப்படி பண்ணுறாருன்னா, தேவன் தம்முடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். தம்முடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்று. God fulfills his probity. முதலாவது தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். God fulfills his purpose. ரெண்டாவது தேவன் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில். God fulfills his probity in our lives. இது எப்படி பண்ணுறார் அப்படின்னா, இந்த யோசேப்பு சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவங்களுடைய சகோதரரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆனால் உண்மையிலே தீங்கு செய்ய நினைக்கல, அவங்க தீங்கு செஞ்சாங்க. அதை நீங்கள் 50வது அதிகாரத்தின் 15 முதல் 17 வசனங்கள் ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய சகோதரர்களே யோசேப்பினிடத்தில் வந்து சொல்கிறத நம்ம கேட்குறோம். நாங்கள் உனக்கு தீமை செஞ்சோன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்பு சொல்கிறான், நீ எனக்கு தீங்கு செய்யலப்பா, தீங்கு செய்ய நினைச்சிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என் நீதியை நான் உனக்காக நிறைவேற்றுவேன், என் நீதியை நான் உனக்காக நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவேன்? அந்த வேதனையை, அந்த வலியை, அந்த காயங்களை நான் நீக்குவேன். God removes the pain and fulfills his probity. அவருடைய நீதியை நிறைவேற்றி தேவன் நம்முடைய காயங்களை நீக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த யோசேப்புக்கு பாருங்கள், உண்மையிலே தீங்கு செஞ்சாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் தீங்கு செய்யலை, எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் தீங்கு செய்ய நினைத்தீர்கள். உண்மையிலே அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, இவன் கதையை அதோடு முடிச்சிடணும்னு. ஆனால் அவனை முடிக்க முடியல, அவன் கதையை முடிக்க முடியல. யார் முடிக்கணும்னு நினச்சாங்களோ அவர்கள் அவனுடைய பாதத்தில் வந்து முகம் குப்புற விழுந்தார்களாம். இந்த வசனங்களை நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கும்போது நேற்று நான் இதை வாசித்து பார்த்தேன். இந்த பகுதியில் 5 முறை யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக தங்களையே தாழ்த்தி முகம் குப்புற விழுந்து அவன் முன்னாடி அவனுக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்று 5 இடத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 5 places. அவன் பார்த்தது என்னவோ 2 சொப்பனம்தான். அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்குதுன்னா சூரியனும் சந்திரனும்
மற்ற 11 நட்சத்திரங்களும் வணங்குதுன்னு சொன்னான். 2 சொப்பனம் தான் பார்த்தானா. 5 தடவை அவர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். தங்களுடைய ஜீவனுக்காக அவனிடத்தில் வந்து நின்றார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் சொன்னான், நான் தேவனுடைய இடத்துல நிற்க விரும்பலை. How can I stand in the place of God? அவர்களை மன்னித்தான். When God fulfills His probity, His righteousness, அவருடைய நீதியை அவர் நிறைவேற்றும் போது நமக்கு உள்ளே இருக்கிற அந்த வலியை, அந்த காயங்களை தேவன் விலக்குகிறார். இப்போ யார் நமக்கு தீங்கு செஞ்சாங்களோ அது தீங்காக இருக்காது. தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அவங்க செஞ்சது தீங்கு தான், எழுத்தின்படியே அது தீங்கு தான். ஆனால் அதே யோசேப்பு சொன்னால், நீங்கள் தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. எதுக்காக அதெல்லாம் பண்ணார்? அவர் ஒரு நீதி உள்ள தேவன். அவர் ஒரு நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா ஜீசஸ். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 45 அதனுடைய 5வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 45 and verse 5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். For God did send me before you to preserve life. மூன்றாவதாக, God fulfills His promise in our life. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றுகிறார்? தேவன் தம்முடைய திட்டத்திலே அவர் அரசாளுகிறார். God reigns in His plan. God reigns in His plan. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். God sent me to save life, to preserve life. Hallelujah. இந்த காலை வேளையில் இந்த முழு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது தேவனை குறித்தது. இது யோசேப்புடைய சகோதரர்கள் செய்ததை பற்றி அல்ல, யோசேப்பு செய்ததை பற்றியும் அல்ல, இது தேவனை பற்றியது. தேவனே என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். God sent me before you to preserve life. ஒரு ஜீவ ரட்சனை உண்டாகும்படியாக தேவன் என்னை அனுப்பினார். இதில் தேவன் அப்போ என்ன நிறைவேற்றுகிறார்? அவர் சொன்னதை, யோசேப்புக்கு அவனுக்கு அந்த சொப்பனத்தின் வழியாய் பேசினதை அப்படியே நிறைவேற்றின தேவன் இந்த முழு திட்டத்தில், இட்ஸ் நாட் அபவுட் ஜோசப், இட்ஸ் நாட் அபவுட் ஹிஸ் பிரதர்ஸ், இட்ஸ் அபவுட் காட் preserving lives. தேவன் ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக செய்த ஒரு முழு காரியம். எந்த ஜனம்? அவருடைய ஜனம். 70 பேர் காக்கப்படும்படியாக, தமக்கென்று அழைக்கப்பட்ட அந்த ஜனம் காக்கப்படும்படியாக, ஹல்லேலூயா, ஜீவனோடு காக்கப்படும்படியாக தேவன் இதிலே அவர்களை நடத்தினார். God reigns in His plan. அவருடைய திட்டத்திலே தேவன் அரசாளுகிறார். அதை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. இந்த காலை வேளையில் ஒரு நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். அவர் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார். எதை சொல்லுகிறாரோ அதை நிச்சயம் செய்வார். தம்முடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வார். தம்முடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒருவேளை மனிதர்கள் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கலாம். மனிதர்கள் பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முடிவு என்னன்னா, தேவன் அவர் ஆளுகை செய்கிறார்.
அவருடைய திட்டத்திலே அவர் ஆளுகை செய்கிறார். அவர் மாத்திரம்தான் அவர் நினச்சதை செய்வார். அதான் நம்ம பாடினோம். நீங்கள் நினச்சதை செய்து முடிப்பீங்க, நீங்கள் நினச்சதை செய்து முடிப்பீங்க. அதற்கு யாரும் தடையாக நிற்க முடியாது, அதற்கு ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அது யாராக இருந்தாலும் அதை அவர் தடைகளை உடைத்து இந்த தேவன் முன்பாக செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். அவர் நிறைவேற்றுகிற தேவன் அவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மறக்க பண்ணி அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் மறக்க பண்ணி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். He will fulfill his purpose. Hallelujah. By erasing our past. இந்த கடந்த காலத்தை மறக்க பண்ணி நம்மை அவர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய நீதியை நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காயங்களையும், உள்ளான காயங்களும் மறக்க செய்து அதை அவர் நீக்கி தம்முடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். யோசேப்புக்கு அவங்க 5 தடவை இல்லை 50 தடவை விழுந்திருந்தா கூட இட் நெவர் மேட் அ டிஃப்ரென்ஸ் டு ஹிம். அவன் அவர்களை கட்டி அணைத்து அழுதான். ஏன்னா தேவன் நல்லவர். அவனோடு பேசினார், அவனை தொட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றுவார், நீதியை செய்வார், உழ வைப்பார். ஆனால் உழ வைக்கிறது எதுக்குன்னா அவனை மிதிக்கிறதுக்கு இல்லை. டேய், நீங்கள் அப்படி தானே செஞ்சீங்க அன்றைக்கி எனக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஏன் சான்ஸ்ன்னு மிதிக்கிறதுக்கு இல்லை. அவனை கட்டி அணைத்தான், அவர்களை முத்தமிட்டு அழுதான். அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். தேவன் தம்முடைய திட்டத்திலே அரசாளுகிறார். ஓ, he reigns in his plan. He reigns in his plan. அவர் யாருக்காக அதை செய்கிறார்? அவர் யாருக்காக அதை செய்கிறார்? யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் தேவ பயம் காணப்பட்டது. அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்து கொண்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று மீண்டும் 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 வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார், உண்மைதான். ஆனால் யாருக்காக? தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக. ஓ ஹல்லேலூயா. தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக. ஓ ஹல்லேலூயா. ஓ, அவருக்காக காத்து கொண்டு ஒரு தேவ பயம் உள்ளவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்ல
மனிதனல்லவே. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமே இல்லை. நீ சொன்னது நடக்குமோ சந்தேகம் இல்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமோ இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்த
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில முழு நம்பிக்கை இந்த தேவன் பேரில் இருக்கட்டும். அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம இந்த வார்த்தைகளை, இந்த பாடல்களை பாடி இந்த வார்த்தைகளை கேட்க வைக்கிறார்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவன் அதை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அதை நிச்சயம் செய்வார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதரகவா. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய். உங்க சத்தம் உயரட்டும் இந்த காலை வேளையில. ஒவ்வொருவரும் நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க சத்தம் உயரும், உங்க சத்தம் உயரும். பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய். இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா எங்களை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. 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 சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை நீர் என்னை கைவிடுவதில்லை, நீர் என்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மாலைகளை பெயர்ப்பாரே.